ஓ சாரி, இது நான் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். இது நம்ம இது பண்ணாதான் வந்து உலகம் முழுக்க இந்த வீடியோ போய் சேரும். ஏன்னா இந்த நிலநடுக்கத்தை விட விஷால் இதோட ஆரம்பிச்சிருக்கணும். ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். ஸோ இது வந்து இது உலகம் முழுக்க வந்து இந்த வீடியோ போய் சேரணுன்றதுக்காக நான் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல் மீடியா. தேங்க்யூ. இது நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரே வீடியோவில் என்னை வந்து எனக்கு காட்டிட்டீங்க. இந்த உலகம் முழுக்க, அதாவது சென்னை மட்டும் இல்லை, பாகிஸ்தான், கனடா, உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னோட ஹெல்த்து இப்போ பற்றி விஷஸ் அனுப்புகிறாங்க. நான் திருப்பி குணமாகணும். நான் தப்பாக சில சேனல்கள் வந்து இப்போ பரப்பியிருந்தாங்க நியூஸு. பட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் இப்போ ப்ரீமியரு, அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மனசும் நிறைஞ்சிருக்கு, வயிறும் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நூரியம்மா வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் அம்மா மாதிரி பல வருடங்கள் எங்களோட நட்பு, எங்களோட உணர்ச்சிகள், எங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட்டில் வந்து அம்மா தலைமையில் வந்து 43 பசங்க குழந்தைங்க வந்து, அதாவது நம்ம சொசைட்டியில் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. இந்த HIV பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் யாருமே தொடக்கூடாது, அவங்க கிட்ட போகக்கூடாது. இட் இஸ் நாட் அ தொடர்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நாட் அ கண்டேஜியஸ். தொட்டா வந்து ஏதோ பிரச்சனை அப்படியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் சார். சமுதாயத்துக்கு ஒதுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடு. எல்லோரும் ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களோட இது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னா, இவங்க இந்த 43 குழந்தைங்க வந்து HIV பாதிக்கப்பட்டு அம்மா அப்பா இல்லாமல் அம்மா அப்பா HIV பாதிக்கப்பட்டு இறந்துட்டு ஆதரவற்ற குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட. ஏன்னா அவங்க கட்டுற மெமோரியல் வந்து இன்னொரு ட்ரஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் இல்லை, ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில், சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஸ்டார் நைட் கிரிக்கெட் ஷோவில் கார்த்தி, நாஜர் சாரு, பூச்சி முருகன் சாரு, கருணாசு, எல்லா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் ஏகமனத்தோட சரி அந்த தொகையில் ஒரு 10 லட்சம் எல்லாரும் நான் சொல்கிறாங்க, நான் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடிகர் சங்கம் சார்பாக வந்து அம்மாவுக்கு வந்து அந்த 10 லட்சம் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட உணர்ச்சின்ற ஒன்று இருக்குது, என் கையிலேருந்து காசு எடுக்குது. ஆனால் நடிகர் சங்கம் சார்பாக கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாரும் ஒற்றுமையாக வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது அவங்க வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் கொடுத்தது ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கட்டிடம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள் வந்து அங்கிட்டு போய் தங்கும் போது இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர் 115க்கு மேலே 200 குழந்தைங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் தேவி அறக்கட்டளை சார்பாக வந்து அம்மா கிட்ட நான் உத்தரவாதம் கொடுத்தேன், பசங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு பற்றி கவலைப்படாதீங்க. அந்த 3 வேளை சாப்பாடுன்றது ஒரு விஷயம் இந்த பாம்ப்ளெட்டில் பார்த்தேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ வந்து சேரும்.